ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்தவங்க எனக்கு சவுண்ட் குவாலிட்டி அதிகமாக வேணும். நான் வீட்டில் 12 இன்ச் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். ஸோ சப்வூஃபர் வந்து உங்கள்கிட்ட தான் போடணும், 12 இன்ச்சில் போடணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த 12 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஹெவியாக ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் அப்படி எப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் எஸ்விவி ஆடியோஸ் தமிழ் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் 2.1 ஆம்பிளிஃபையர் தான் இது. ஸோ இந்த எல்இடிலேருந்து நம்ம வரும். ஸோ நம்ம ஆம்பிளிஃபையர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நமக்கு டிவி பார்த்துட்ருப்போம், டிவிக்கு கீழே இந்த ஆம்பிளிஃபையர் வச்சுருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எல்இடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் என்ன பண்ணிடுறீங்க, இந்த ஸ்டிக்கர் போட்டு வந்து ரவுண்டாக ஒட்டியிருப்பீங்க. ஸோ நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. நமக்கு சர்வீஸ் வரும்போது நானும் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஆம்பிளிஃபையர் ஆனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிக்னலுக்காக ஒரு ரெட் கலரில் எல்இடி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்காது. அந்த மாதிரி எல்இடி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஆப்ஷன் உள்ள ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த எல்இடி உங்களுக்கு க்ளோ வரது தெரியும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இந்த லைட்டோட பிரைட்னஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஹார்டாக ஷார்ப்பாக சில லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கே லைட் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் வாலில் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து க்ரீன் கலரு ப்ளூ கலரில் அந்த ரவுண்ட் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக ஸோ வெளிச்சம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் இருக்கும். ஸோ இந்த மாஸ்டர் வால்யூம் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும்தான் வரும், லெஃப்ட் ரைட் 2 ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். இதில் இருக்க பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா டம்மி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக அதாவது டேப் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் போட்டு இதில் வந்து நம்ம நாப் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இந்த இது வந்து நம்ம ஆப்ஷன் வந்து டம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் சப் வால்யூமு. ஸோ இது வந்து சப் வால்யூமு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்ச், யூஎஸ்பிக்கு ஆக்ஸுக்காக செலக்டர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் இந்த டைமு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் யூஎஸ்பி போர்டு. ஸோ உங்களை பார்க்குறக்கே ரொம்ப வந்து ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கும். ஸோ இப்போ ஆம்பிளிஃபையர் இது வந்து நம்ம ஆக்ஸில் மோடில் வந்து நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்போ யூஎஸ்பி போர்டு ப்ளூடூத்தெல்லாம் தேவையோ ஸோ அப்போ மட்டும்தான் இந்த யூஎஸ்பி போர்டு ஆனில் இருக்கும். ஆடியோ சிக்னலும் அப்போ தான் இருக்கும் உங்களுக்கு. மற்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே அப்படி என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்த்துட்டு இருக்கிறது ஆம்பிளிஃபையர் செக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா 4 மாஸ்ஃபெட் உள்ள ஆம்பிளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்புக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வாட் அவுட் வரும். ஸோ நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபெட் உள்ள போர்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது லெஃப்ட்டுக்கு 100 வாட், ரைட்டுக்கு 100 வாட் வரும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க லெஃப்ட் ரைட் போர்டுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டோடு சேர்ந்து 8 ஃபெட் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 28028 5 ஆம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் செக்ஷன் 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோவாட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர்லாம் வந்து லாஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம வந்து ஒரு ஜேபிஎல் சப்பே வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ஃப்ரீ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடி ஃப்ரீக்காக வந்து பார்த்திங்கன்னா கெயின் செட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா ஒரு நம்ம எவ்வளோ வந்து ஆடியோ மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நாய்ஸஸ் எது இல்லாமல் ஆடியோ வந்து ஒரு தெளிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இந்த சைடு வச்சுருக்கோம், ஆம்பிளிஃபையரோட லெஃப்ட் சைடில் வச்சுருக்கோம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதோட ஒயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேரெக்ட் ஏசி வோல்டேஜ். ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்லீவ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சுவிட்சுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒயரிங்கே எல்லாமே. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணிக்க ஒயரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் கோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்க ஒயரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் கோட் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து கலர் கோடு
ஸோ நம்ம வந்து ரெகுலராக ஒரு கலர் கோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணும்போது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒயரிங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் செக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா எதுவும் ஒயர் இருக்காது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டுக்கு மேலே இன்னொரு போர்டை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபேன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனுக்கும் இந்த ஆம்ப்ளிஃபையருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த லிங்க்குமே இருக்காது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளைலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு தனியாக அவுட் வந்துடும். அதே மாதிரி இந்த டிலே போர்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கெயின் செட்டு, ஸோ யூஎஸ்பி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பவர் சப்ளை. ஆம்ப்ளிஃபையருக்கு மட்டும் இந்த போர்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் தனி பவர் சப்ளை வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸுக்காக பண்ணியிருக்க ஒயரிங்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு கார்னரில் இது கொண்டு போய் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப நாள் லைஃப் வரும், எந்த ப்ராப்ளமே வராது இந்த சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் கொடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆனாவோ, ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்குக்கு டஸ்ட்டு ஏதோ போனாவோ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாது கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது, நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே யூஸ் பண்ணிக்க போர்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான இதெல்லாமே நம்ம வந்து பார்த்து பண்ணுவோம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ப்ராப்ளம் வராத மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையர் உள்ளே நம்ம வந்து இன்டீரியரில் வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட ரியர் சைடு வந்து பார்ப்போவாங்க. யூஸ் பண்ணிக்க ஃபேனோட ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவுட் சைடு வர மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது இன்சைடு போகும்போது என்னென்னா ஸோ சீக்கிரமாக இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே சக் பண்ணி ஸோ உள்ளே வந்து போர்டில் வந்து நிறைய டஸ்ட் ஆயிடும். ஸோ அது வந்து பார்க்குறக்கே வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். ஸோ நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு, இந்த ஹம்மிங் நாய்ஸு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபேன்லேருந்து ஸோ அவுட்டு தான் வருது. ஸோ ஹீட் சிங் வந்து ஃபேனோட டேரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி ஒரு 80% உங்களுக்கு ஹீட் வந்து மஸ்ட்டாக வெளியில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஏர் வந்து போகிறதோட உங்களுக்கு அவுட் வர்றது பெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதோட கேபினட் க்ளோஸ் பண்ணும்போது ஹீட்டான ஏர் உங்களுக்கு வந்து வெளியே வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனை வந்து நம்ம ஆப்போசிட், அதாவது ஏர் வெளியே வர மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஹார்டான ஹீட் வருது. இன்னும் நம்ம கேபினெட்லாம் க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டு ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் வரும் இந்த கேபினெட்டில். ஸோ அதுவிலே ஏர் சக் பண்ணும்போது ஸோ இங்கே இருக்க ஹீட்டு, இந்த பிளேட்டோட ஹீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையருக்குள்ள டோட்டலாக இருக்கிற ஹீட்டான டெம்பரேச்சர் எல்லாமே வெளியில் அவுட் ஆயிரும். இந்த ஸ்பீக்கர் கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் ரைட்டுக்காக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பீக்கர் கனெக்டரில் இது வந்து சப் ஊஃபருக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்கோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது டம்மியாக தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் சப் ஊஃபருக்கு, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்சிஏ கனெக்டர் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையருக்கு ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். இந்த டேரெக்டாக 240 வோல்ட் வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு இந்த ஃபியூஸுக்கு போயிட்டு தான் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த ஃபியூஸ் போயிடுச்சுன்னா ஸோ இந்த இண்டிகேட்ரு, ஸோ இந்த ஃப்ரண்ட் இண்டிகேட்ரு, ஸோ இந்த சுவிட்சில் இருக்க இண்டிகேட்டர் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஃபியூஸுக்கு போயிட்டு தான் டோட்டலாக ஆம்ப்ளிஃபையருக்கே வரும் லைனு. ஃபைனலாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் பண்ணணும்னா ஸோ டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் வாரண்டியோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஷாப் நிறையா பேர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரத்தில் நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஆம்ப்ளிஃபையர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கிற நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம எஸ்வி ஆடியோஸ் தமிழ் பேஜ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.